வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஐ வுட் அப்படின்னு ஒரு வாக்கியம் ஆரம்பிக்குது. இதனுடைய கண்டினியூஷன், அதாவது தொடர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கலாம்? இந்த பக்கம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். அதாவது ஐ வுட் இந்த 2 வார்த்தைகளின் தொடர்ச்சியை கொடுத்துருக்குறேன். இதில் எந்த ஆப்ஷனை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது? இப்போ இதை சொல்லி பார்ப்போமா? ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ. நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ. இதை சொல்ல வருது. மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது. அடுத்தது, ஐ வுட் நாட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். நான் முதல் நபராக இருக்க மாட்டேன். ஐ வுட் நாட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். இதுவும் கரெக்டாக வருது. அடுத்த தேர்ட் ஆப்ஷன், ஐ வுட் தேங்க்டு ஹிம். தேங்க்டுன்னு வரக்கூடாது. ஏன்னா அந்த வுட் அப்படிங்கிறது வேர்ப்ஸ், அதாவது மாடல் வேர்ப்ஸ். இதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வேர்ப் இருக்கணும். அப்போ அந்த தேர்ட் ஆப்ஷன் வர முடியாது. அடுத்து, ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். இது வரலாம். இப்போ இதில் கண்டினியூ பண்ண முடியாத ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி அதனுடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எது கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஒரு செட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர். இப்படி தான் வாக்கியங்கள் ஆரம்பிக்க போகுது. இதனுடைய கண்டினியூஷன் என்னென்ன, எதை கண்டினியூ பண்ண முடியாது, அதாவது எந்த ஆப்ஷனை கண்டினியூ பண்ண முடியாது, அதை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் ஆப்ஷன் தான் இதோட மேட்ச் ஆகாது. ஏன்னா அதை சொல்லி பாருங்களேன். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ளே இன் கிரவுண்டு. மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் அப்படி தான் சொல்லணும். ஆனால் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் கிரவுண்ட், அதுதான் கரெக்டான கிராமர். ஏன்னா ஆர் அப்படிங்கிறது பி வெர்ப், பிளேயிங் அப்படின்னு தான் வரணும். அப்போ இது தொடர முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. மற்ற சென்டென்சஸ்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தேர் டர்ன். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் எ ஸ்டோரி. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் த ஹால் டிக்கெட்ஸ். ஹால் டிக்கெட்ஸ் வழங்கப்பட்டது மாணவர்களுக்கு. எல்லா சென்டென்சஸ்லேயும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது. அது மீனிங்கும் கரெக்டாக இருக்குது, கிராமரும் கரெக்டாக இருக்குது. ஹீ இஸ். இந்த மாதிரி ஒரு வாக்கியம் ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள். எது மேட்ச் ஆகாதுங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க.